வணக்கங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம சாஃப்டான நல்ல முறுமுறுப்பான எண்ணெய் குடிக்காத வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோங்க. அதை தொடர்ந்து நம்முடைய பசங்க விரும்புகிற மாதிரி எப்படி அலங்கரித்து கொடுக்கணும்னு இப்போ பார்க்கலாம். பொதுவாக பெரியவங்க நல்ல முறுமுறுப்பாக சாஃப்டாக இருந்தால் மெதுவடை விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரம் நம்ம பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு நல்ல அலங்காரமாக மெதுவடையை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையானவை மிளகாத்தூள், காராபூந்தி, வெங்காயம் சின்னதாக நறுக்கினது, கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம். வடையை தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. தயிரை எல்லா வடை மேலே படுற மாதிரி அப்படியே பரப்பி விடுங்க. ஒவ்வொரு வடையிலையும் நல்லா கெட்டி தயிரை படுற மாதிரி விடுங்க. நல்லா படணுங்க, எல்லா பக்கம் நனையணுங்க. வீடியோவில் நல்ல சாஃப்டான முறுமுறுப்பான மெதுவடையை மிக்ஸி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இப்போ வடையெல்லாம் அடிக்கிட்டேங்க. எல்லா பக்கமும் தயிர் நல்லா விடுங்க. ஒவ்வொரு வடையிலையும் தயிர் விடுங்க. நல்லா கெட்டி தயிராக இருக்கணுங்க, புளிக்கக்கூடாதுங்க. இப்போது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அப்படியே வடை மேலே தூவுன மாதிரி தூவிக்குங்க. அப்படியே பரப்பிடுங்க. பொதுவாக தயிர் எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் மழை காலத்தில் எடுத்துக்காதீங்க, நல்ல வெயில் அடிக்கும் எடுத்துக்கோங்க, உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அது மேலேயே நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், லேசாக போடுங்க. இப்போது எதுவுமே சேர்க்காத ப்ளைன் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூவுன மாதிரி தூவிக்கிங்க. எல்லா பக்கம் படட்டுங்க. இப்போ காராபூந்தி இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூவுங்க. பீட்ஸா பர்கர்னு டிஃப்ரெண்ட்டாக கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டை அலங்காரமாக பண்ணி கொடுக்கலாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிற இந்த மாதிரி உணவுகளை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வேணான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லி புதினா தூவிக்கலாம். ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதை அலங்கரிக்கிறதுக்கு மேலாப்பில் ஓம்பொடி இருக்கு இல்லையா, அதை அப்படியே தூவிக்கலாம். பாருங்கள், நம்ம மெதுவடை இவ்வளோ அழகாக வந்திருக்குது. மேலாப்பில் கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு மிளகாத்தூள் அப்படியே செதற விடுங்க. அதுக்கு மேலே காராபூந்தி போடுங்க. பாருங்கள், நம்ம வடை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்து இதே வடையை இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக சாம்பார் வடை எப்படி கொடுக்கலான்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள். ரொம்பவே ருசியான சத்தான ஆரோக்கியமான இந்த மாதிரி உணவில் நம்ம பசங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தலாங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாங்க. ஓகேங்க, நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஆரோக்கியமானதும் டேஸ்டான சூப்பரான தயிர் வடை சாம்பார் வடையை பற்றி பார்த்தோம். நல்ல சத்தானதும் ஆரோக்கியமானதான இந்த மாதிரி உணவுகளை பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனில் ஆள் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.